அருள்மிகு சோமநாத சுவாமி திருக்கோவில் மயிலாடுதுறை மாவட்டம் நீடூரில் அமைந்திருக்கிறது. திருமுறைகளில் நீடூர் என்று போற்றப்பட்ட பெருமையினை திருநீடூர் திருத்தலமானது பெற்றிருக்கிறது. ஊழி காலத்தும் அழியாது நீடித்திருக்கும் மாதலின் இத்திருத்தலம் நீடூர் என்று பெயர் பெற்றதாக கூறப்படுகிறது. தலமரமாக மகிழ மரம் விளங்குவதால் மகிழவனம், மகிழாரண்யம், வகுளாரண்யம் எனவும் இத்திருத்தலத்திற்கு வேறு பெயர்கள் உண்டு. இந்திரன், சூரியன், சந்திரன், காளி, நண்டு, அப்பர், சுந்தரர், முனையடுவார் நாயனார் உள்ளிட்டோர் இத்திருத்தலத்தில் வழிபட்டிருக்கின்றனர். கிருதயுகத்தில் இந்திரனும், திரேதாயுகத்தில் சூரியனும், துவாபர யுகத்தில் பத்ரகாளியும், கலியுகத்தில் நண்டும் பூஜித்து பேறு பெற்ற திருத்தலமாக இது விளங்குகிறது. சிவபெருமானின் தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் ஒன்றான இத்திருத்தலமானது திருநாவுக்கரசர் மற்றும் சுந்தரரால் தேவார பாடல் பெற்ற சிறப்பினை கொண்டிருக்கிறது. தேவார பாடல் பெற்ற காவிரி வடகரை தலங்களில் இது 21வது தலமாக போற்றப்படுகிறது. இங்கிருக்கும் இறைவன் சோமநாதர், அருள் சோமநாதேஸ்வரர், நிறுத்தகான பிரியர், கானநர்த்தன சங்கரர், பத்ரகாளீஸ்வரர், கற்கடேஸ்வரர் என்று பல பெயர்களில் அழைக்கப்படுகிறார். அம்பிகை வேயுரு தோழியம்மை, ஆதித்ய அபயப்பிரதாம்பிகை, வேதநாயகி, ஆளாள சுந்தர நாயகி முதலிய திருநாமங்களில் அழைக்கப்படுகிறாள். இத்தல இறைவன் சுயம்பு மூர்த்தியாக இங்கே எழுந்தருளி இருக்கிறார். ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி மாதத்தில் இவர் மீது சூரிய ஒளி விழுகிறது. இத்தலத்தில் வீற்றிருக்கும் சோமநாத சுவாமி சகல சாபங்களையும் தோஷங்களையும் நீக்க வல்லவர் என்று தலபுராணம் கூறுகிறது. இத்திருத்தலமானது காவிரி ஆற்றின் வடகரையில் அமைந்துள்ளது. சோமநாத சுவாமி கொலுவிருக்கும் விமானமானது இருதளம் எனப்படும் கீர்த்திமிகு விமானமாகும். சூரிய நாராயணரே இங்கு தங்கி இறைவன் சோமநாத பெருமானையும் அம்பிகை வேயுரு தோழியம்பாளையும் வழிபட்ட பெருமையை உடைய திருத்தலமாக இது விளங்குகிறது. முனையடுவார் நாயனாரின் அவதார திருத்தலம் இது. முனையடுவார் நாயனார் தொண்டு செய்து முக்தி பெற்ற திருத்தலமாகவும் இது போற்றப்படுகிறது. முனையடுவார் நாயனார் கைகூப்பியவாறு உள்ள திருமேனி இத்திருத்தலத்தில் உள்ளது.